ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மதிய வணக்கம். என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? என்னடா அந்த காளி மாதிரி நடந்து போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? பஸ்ஸு டைமுக்கு தான் ஊருக்கு பஸ்ஸுனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் ஊருக்கு 3 கிலோமீட்டருக்கு அங்கால தள்ளி நடந்து போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு போகணும், 3 கிலோமீட்டர் நடக்கணும். யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் துணைக்கு வாங்க, நடந்து போகலாம் சரிங்களா? பொட்டை காடு என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு நாயினாச்சும் இருக்குதா? நான் தான் நடந்து போயிட்டுருக்குறேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? தனியாக வயசுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். வழி இல்லாமல் ஏதோ இங்கே கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்குதுப்பா. மரத்துக்கு நிழலுக்கு நின்றுச்சு போவோம். வேறு வழி சொல்லுங்கள். கூலி ஆட்கள் வேலை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தவன் காட்டில், நம்ம காட்டில் இல்லை, அடுத்தவன் காட்டில் வேலை செய்கிறான். போகிறது எங்கள் ஊருக்காரன். ஒரு பேச்சுக்குனாச்சும் வாவாப்பா கொண்டு போய் இறக்கி விட்றேன்னு சொல்லலாம்ல. வரேன் பார்த்தும் பார்க்காம இவன் சாட்டில் போயிட்டேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? நடக்க வேண்டியதான் 3 கிலோமீட்ரு. டைங் 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 டைங்னு என்ன பண்ண சொன்னீங்க? இவன் இது கொஞ்சம் பஸ்ஸேன்னு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஊர் சைடு ஏன்னா காற்றெல்லாம் சுகமாக தான் அடிக்குது. வெயிலுதே போட்டு மண்டையை பொழக்குது. வெயில் சப்பா கொஞ்சமாவா பொழக்குது. தண்ணி வேற காலி. 3 கிலோமீட்டர் நடக்கணும், கொஞ்சம் நஞ்சமாக நடக்கணும். என்னாச்சு கண்டுக்குறானா? பொட்டை காட்டை பார்க்குறீங்களா? உறுதி நிறைந்த எங்க ஊரை பார்க்குறீங்களா? வெயில் நடந்து எனக்கு தானே பைத்தியம் தான் முடிச்சிருச்சு. முடியல ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 9 வருடம் கழித்து எங்கள் ஊருக்கு இவ்வளோ தூரம் நடக்கிறேன் பாருங்க. இது மாதிரி நடந்து யாருக்கும் அனுபவம் இருந்தால் வீடியோவில் சொல்லுங்கள். வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடியலை ஃப்ரெண்ட்ஸ். நாய் கூட கணக்கு பாருங்க. இந்த ரோட்லேயும் ஒருத்தர் இல்லையா, இந்த சைடும் ஒருத்தரும் இல்லையா. இவங்க பொட்டைக்காடு. அநியாயத்துக்கு எங்கள் ஊர் பொட்டைக்காடு. எங்கள் ஊருக்கு நீங்களாம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்துருப்பேன் நேரம் முடியலை, மூச்சு வாங்குது. இது மாதிரி ஒரு 10 நாள் நடந்துன்னா உடம்பு குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீக்கிரம் நடந்து போகிறேன். இன்னும் கொஞ்சம் வெயில் வரங்குள்ள. காலையிலேருந்து சாப்பிடல வேறு. பஜ்ஜி திங்களான்னு எடுத்தேன், அந்த பஜ்ஜி அங்கேயே விழுந்துருச்சு. சரி, நம்மளுக்கு இல்லை அப்படின்னு போட்டேன். தண்ணி குடிக்கலாம் பார்த்தா தண்ணி கேனு காலி. வீடு போகிற வரைக்கும் உயிரோடு இருந்தேன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you. ஓகேங்களா? இது மாதிரி யாருக்கும் அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?